இந்த தைரியத்தை மனிதர்கள் கொடுக்க முடியாது. நான் நம்புறேன் அந்த தைரியம் கொடுக்கக்கூடிய நிறைய பேர் இன்னைக்கு இல்ல உலகத்துல. இன்னைக்கு இல்ல தைரியம் கொடுக்கக்கூடிய டாக்டர்ஸ் வந்து அதைரியத்தை கொடுக்கிற அளவுக்கு மாறிட்டாங்க. தைரியம் கொடுக்கக்கூடிய மீடியாக்கள் வந்து அதைரியத்தை கொடுக்கக்கூடியவர்களாய் மாறிட்டாங்க. நம்முடைய தேசத்துல எங்க எடுத்து பார்த்தாலும் இப்பொழுது எல்லாருடைய வாயிலிருந்தும் எந்த வார்த்தை தான் வருதுன்னா அதைரியமான வார்த்தை. தைரியமான வார்த்தையை சொல்றவங்க ரொம்ப குறைஞ்சு போயிட்டாங்க. யாருமே சொல்லல அங்க போகாத பயம், இங்க போகாத பயம், இதை சாப்பிடாத, அதை சாப்பிடாத, அதுல உட்காராத, இதுல உட்காராத, இப்படி பண்ணிரு, அப்படி பண்ணிரு. அந்த அதைரியத்தை விதைக்கிறவர்கள் இன்று ஏராளமானவர்களாக இருக்கிறார்கள். டிவியை திறந்தா அதைரியத்தை தான் நமக்கு போதிக்கிறாங்க. மொபைல்ல பார்த்தா அதைரியம், வாட்ஸ்அப் அதைரியம், எங்கு பார்த்தாலும் சுற்றி அதைரியத்தை விதைக்கிற இந்த நேரத்துல நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, நமக்கு தைரியம் கொடுக்கிற, நமக்கு தைரியம் சொல்லுகிற ஒரு தேவனாகிய கர்த்தரை தான் நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் ஒரு நாளும் அதைரியத்தை விதைக்க மாட்டார். ஒரு நாளும் தைரிய குறைவை உங்களுக்கு சொல்ல மாட்டார். அவர் தைரியப்படுத்துகிறார். வேதம் சொல்லுகிறது அப்போஸ்தலனாகிய பவுலும் அவனோடு கூட சேர்ந்து சிலரும் கப்பல் பிரயாணத்திலே இருக்கிறார்கள். காற்று பலமாய் அடிக்கிறது, கப்பல் பல இடங்களிலே உடைந்து கொண்டிருக்கிறது, கப்பல் முழுக்க தண்ணீராலே நிரம்புகிறது. வேதம் சொல்லுகிறது இனி தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அங்க இருக்கிற யாருக்குமே இல்லை. எல்லாருமே செத்துருவோன்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. நடுக்கடல், கடல் கொந்தளிக்கிறது, காற்று பலமா இருக்கிறது, என்ன பண்ணுவோன்னே தெரியல. அவ்வளவுதான், அவர்கள் துடுப்பை போட்டு தண்டு வலிக்கிறாங்க. ஆனா அந்த வேதம் சொல்லுறது பல கிலோமீட்டர் தூரம் காற்று அடிக்கிற தூரத்திலே அவங்க போனாங்களாம். அவ்வளவு வேகமாய் காற்று அடிக்கிறது. இவர்கள் போகக்கூடிய டெஸ்டினேஷன், இவங்க போகக்கூடிய வழி ஒன்று, ஆனா இவங்க ஏதோ ஒரு வழியில் நிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அந்த காற்று அவர்களை பல கிலோமீட்டர் தூரம் கொண்டு போயிருச்சு, வேற தீவுக்கே அவங்களை கொண்டு போயிருச்சு. ஆனா அந்த மாதிரி எல்லாரும் பயந்து கொண்டிருக்கிற அந்த நேரத்துல ஆவியானவர் தேவனுடைய மனுஷனுக்கு கர்த்தர் தரிசனமாகி அவனை பார்த்து சொல்றாரு, பவுலே நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். அதனால ஒண்ணு மட்டும் மனசுல வச்சுக்கோ, நீயும் உன் கூட இருக்கிறவர்களும் தப்புவிக்கப்படுவீர்கள், பிழைப்பீர்கள். கப்பல் சேதமே அல்லாமல் ஒருவருக்கும் பிராண சேதம் வராது. அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் எழும்பி நின்னு எல்லாத்தையும் சொல்றான், நீங்க யாரும் பயப்படாதீங்கப்பா, யாரும் பயப்படாதீங்க. என்னை ஆட்கொண்டவரும் என் தேவனாகிய கர்த்தர், என்னை ஊழியத்துக்கு அழைத்தவர், என்னை வேறு பிரித்தவர், இன்னைக்கு தான் எனக்கு தரிசனம் கொடுத்து என்ன அவர் தைரியப்படுத்தினாரு. இப்ப எனக்கு கலக்கம் இல்ல, இப்ப எனக்கு பயம் இல்ல. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நம்ம யாருமே மறிக்க மாட்டோம், நமக்கு கப்பல் சேதம் மட்டும்தான் வரும், பிராண சேதம் ஒருத்தருக்கும் வராது. அவர் சொல்லிட்டாரு, கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்றான். அப்ப நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, இன்றைக்கு இந்த சத்தியத்தை கேட்கிற யாரோ ஒரு தேவனுடைய பிள்ளை, பாஸ்டர் எனக்கு தான் தைரியமே இல்ல பாஸ்டர், நான் தைரியம் இல்லாதவனா இருக்கிறேன். எத்தனை பேர் எனக்கு தைரியம் சொன்னாலும் என்னால தைரியமா இருக்க முடியல. நான் சுற்றி பார்க்கிறது, என் வீட்டுல நடக்கிறது, என் வாழ்க்கையில நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்து என் தைரியத்தை நான் விட்டு போயிருச்சு, எனக்கு தைரியமே இல்லை. ஆனா நான் நம்புறேன், அன்றைக்கு தூதனை அனுப்புனது போல இன்றைக்கு ஊழியக்காரன் மூலமாய் ஆண்டவர் உங்களோடு தான் பேசுகிறார். தேவ பிள்ளையை உன்னோடு தான் பேசுகிறார். கர்த்தர் பக்கத்துல வந்து உன்னை தட்டி கொடுத்து சொல்லுகிறார், நீ தைரியமாயிரு, நீ தைரியமாயிரு, இது உன்னை சேதப்படுத்தாது, இது உன்னை ஒன்றும் பண்ணாது, நீ இந்த காரியத்தை தாண்ட முடியும், நீ ஜெயிக்க முடியும், நீ ஜெயித்துக் கொள்ளுவாய், இது உனக்கு பிராண சேதம் வராது, இது சாதாரணமான ஒரு சேதமாய் மட்டும்தான் இருக்கும் என்று உன்னை ஆட்கொண்ட தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், தைரியம் உள்ளவனாயிரு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? அந்த ஆண்டவர் நமக்கு தைரியப்படுத்துகிறார். ஆமென்.